ஹாய், இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆன்ஷேப்போட டேஷ்போர்டை வந்து நம்ம வந்து வாக் த்ரூ பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்டுனா என்ன, ஹோம் பேஜு, டாக்குமெண்ட் ஃபில்டர், டீட்டெயில் பேனல்ஸ், கிரிட் டைட்டில் வியூ, பப்ளிக் டாக்குமெண்ட், எஜுகேஷன் பிளானு, லேபிளு, ட்ராஷு, டாக்குமெண்ட் சர்ச் ஃபீல்டு, சர்ச் டாக்குமெண்ட் கிரியேட்டட் பை யூ, அதுக்கப்புறம் வந்து அட்வான்ஸ் ஃபில்டர், ஷார்ட்டனிங் த சர்ச்சு, இது வந்து கிரியேட் பட்டன், இதெல்லாம் பற்றி மேஜராக ஓவர் வியூ வந்து பார்ப்போம். இதை பற்றி எல்லா டாப்பிக்கை பற்றியும் நம்ம வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மட்டும் பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் இப்போ வரக்கூடிய சீரீஸில் வந்து நம்ம வந்து ஃபுல் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம் ஒவ்வொரு ஈச் அண்ட் ஃபீல்டையும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆன்ஷேப்போட டேஷ்போர்டில் இருக்கேன். ஒர்க்கிங் டேஷ்போர்டு இதுதான். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது டாக்குமெண்ட். நான் வந்து ஏன் அதை வந்து ஃபஸ்ட் எடுத்து பார்க்கலாங்கிறேன்னா, இங்கே நீங்கள் வந்து கிரியேட்னு கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து கிரியேட் பார்ட்டில் கிரியேட் அசம்பிளி எதுவுமே காமிக்காது. இதெல்லாம் ஒரு டாக்குமெண்ட் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஏன்னா இந்த ஆன்ஷேப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு டாக்குமெண்ட்டுக்குள்ளார நீங்கள் வந்து எல்லாமே சேவ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு டாக்குமெண்ட்டுன்னு ஒன்று நீங்கள் வந்து ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. அந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளாரே வந்து உங்களுக்கு வந்து பார்ட் இருக்கும், அசம்பிளி இருக்கும், ட்ராயிங் இருக்கும், ஷீட் மெட்டல் காம்பனண்ட் இருக்கும், கேம் இருக்கும், சிமுலேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பிடிஎஃப் இருக்கலாம், அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ்லாம் இருக்கலாம். எல்லாமே கண்டெயின் பண்ணும். ஆனால் வந்து அது வந்து ஓவராலாக வந்து ஒரே ஒரு டாக்குமெண்ட்டாக தான் அது ஒரே ஒரு ஃபைலாக தான் கண்டெயின் ஆகும். அது வந்து அது பேர் வந்து டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளார அவங்களால எல்லா விதமான ஃபைல்ஸையும் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஈஸி டு ஹேண்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு பேஜில் இருக்கீங்க. இந்த பேஜ்லேருந்து இல்லை வந்து ஷேர்ட் வித் மீ இந்த மாதிரி பேஜில் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து பேக் டு வந்து ஹோம் பேஜ் அப்படிங்கிற ஹோம் பேஜோ இல்லை வந்து மெயின் பேஜுக்கு போனோம்னாலும் இந்த ஆன்ஷேப்புங்கிற லோகோவை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கனாலே பேக் டு பேஜுக்கு வந்துடும். மெயின் பேஜோ அந்த பேஜுக்கு வந்துடும். இது வந்து ஒரு ரீஃப்ரெஷ் டாக்குமெண்ட் மாதிரி அங்கேயே வந்து இண்டிகேட் பண்ணாது. பார்த்தீங்கன்னா ரீஃப்ரெஷ் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற இண்டிகேட் பண்ணுறதுனால நீங்கள் வந்து இது ஒரு ரீஃப்ரெஷ் பட்டனாவோ இல்லை ஹோம் பட்டனாவோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இங்கே இருக்கிற இந்த ஏரியாவில் வந்து விசிபிள் ஆகிற இந்த கெட்டிங் ஸ்டார்டட் வித் ஆன்ஷேப்பு, அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் ஓப்பன் பை மீ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எடிட்டர், இதுதான் வந்து இதில் வந்து நீங்கள் வந்து இந்த நேமை கிளிக் பண்ணிங்கனால ஷார்ட்டனிங் ஆகும். மாடிஃபைடு பை, இந்த 3 ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஷார்ட்டனிங் பண்ணிக்க முடியும். இந்த லாஸ்ட் ஓப்பன் பை மீங்கிறது நீங்கள் வந்து லாஸ்ட்டாக என்னென்ன ஓப்பன் பண்ணீங்களோ அது எல்லாமே வந்து இங்கே வந்து விசிபிள் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா பேனல், டீட்டெயில்ஸ் பேனல்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து இது வந்து கிளிக் பண்ண உடனே இந்த ஏரியாவில் வந்து இந்த ஃபைலை வந்து நான் வந்து தம்ப்நெயில் வந்து கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அதோட டீட்டெயில்ஸ் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து விசிபிள் ஆகுது. அதோட பேர் என்ன, அதோட ஓனர் யார், லேபிள் இந்த லேபிள் காமிக்கும், டாக்குமெண்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் இருந்தால் காமிக்கும், யார் வந்து கடைசியாக வந்து யார் கிரியேட் பண்ணா, யார் கடைசியாக வந்து எடிட் பண்ணாங்கிற விஷயம் எல்லாமே காமிக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஷேர் டீட்டெயில்ஸுங்கிற ஒரு ஆப்ஷன். இது மூலயமா நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் மற்றவங்களோட கொலாபரேட் பண்ணுறதுக்கு உண்டான வழிகள். அதுக்கு உண்டான லிங்க் வந்து நீங்கள் வந்து எடுத்து வந்து காப்பி பண்ணி அவங்களுக்கு டேரெக்டாக சென்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து இந்த இதை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா விஷன் ஹிஸ்ட்ரி. இந்த ஃபைல் இந்த டாக்குமெண்ட்டோட டோட்டல் விஷனை நீங்கள் வந்து விசிபிள் ஆக முடியும். என்ன பண்ணாங்க, எவ்வளோ சேஞ்சஸ்ஸு எல்லாமே நீங்கள் வந்து விசிபிள் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து கடைசி ஸ்டேஜில் இருக்கிறது இப்போ ஒர்க் ஸ்பேஸு. இது வந்து இன்னமும் வந்து ஒர்க் ஸ்பேஸில் தான் இருக்குது. இன்னும் வந்து ரிலீஸ் ஆகுறதோ இல்லை ரிலீஸ் கண்டிஷனுக்கோ அந்த மாதிரி போகலை. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து இது கிரிட் அண்ட் டைட்டில் வியூ வந்து மாற்றிக்கலாம். லிஸ்ட் வியூ இது வந்து பார்த்தீங்கன்னா கிரிட் வியூவில் இருக்குது. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட் வியூ ஆப்ஷனு. லிஸ்ட் வியூவில் இது வந்து கிரிட் வியூ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்டுக்கு ஓரத்தில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் டாக்குமெண்ட் சொல்லிட்டு இந்த ஐக்கான் காமிச்சிட்டு குளோபல் ஐக்கான். இந்த குளோபல் ஐக்கான் அதுக்கு இண்டிகேட் பண்ணதுன்னா அது வந்து பப்ளிக் டாக்குமெண்ட்டு. இது வந்து எல்லாராலையும் பார்க்க முடியும். இது ஏன் அப்படிங்கிறது கூடியவர்கள் பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லேபிள்ஸ்.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லேபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணும்போது அதுக்கு லேபிள் வந்து கிரியேட் பண்ணி போட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இங்கே கிளிக் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ஹேவ் நாட் லேபிள் எட்டுன்னு போட்டிருக்கலாம். இதில் வந்து ஒரு லேபிள் வந்து கிரியேட் பண்ணி போட்டேன்னா உடனே இங்கே கிரியேட் ஆகி நீங்கள் வந்து லேபிள் மூலியமாகவும் ஃபில்டர் பண்ணிக்க முடியும். அது வந்து லேபிள்ஸ் இல்லை அதெல்லாம் போட்டிருக்கீங்களா, அது லேபிளுக்கு சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி போட முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கடைசியாக ட்ராஷுங்கிற ஆப்ஷன். இந்த ட்ராஷுங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலிட் பண்ண டாக்குமெண்ட்டை எல்லாத்தையும் வந்து ரிட்ரைவும் பண்ணிக்க முடியும். இது வந்து ஒரு ரீசைக்கிள் பின் மாதிரி இங்கே வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் ஆப்ஷன். இது மூலயமா நீங்கள் வந்து எது வேணால் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சர்ச் இன் ட்ராஷனுக்கு இந்த இந்த என்விரான்மெண்ட் இந்த ஏரியாவில் இருக்கிற என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்கோ அதை மட்டும் வந்து விசிபிள் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஓன் பை மீக்கு போனேன்னா ஓன் பை மீல என்னென்ன இருக்கோ அதை மட்டும் வந்து என்னால் வந்து சர்ச் பண்ண முடியும். அதில் ரீசெண்ட்லி ஓப்பன் பை மீனாலும் இங்கெல்லாம் என்னென்ன இருக்கோ அதை மட்டும் என்னால் சர்ச் பண்ணிக்க முடியும். இதுவே எனக்கு வந்து ஒய்டராக வந்து சர்ச் பண்ணணும் அப்படிங்கிற போது இந்த ட்ராப் டவுன் பண்ண கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து அட்வான்ஸ் ஃபில்டராக வந்து நமக்கு வந்து அட்வான்ஸ் சர்ச் ஆப்ஷனாக வந்து நமக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும். இங்கேருந்து உங்களோட என்ன பார்ட்டா அசம்பிளி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நேமு, அதோட டிஸ்கிரிப்ஷன், அதோட பார்ட் நம்பர், ஸ்டேட் என்ன பெண்டிங்காக ரிலீஸ் அந்த மாதிரி சொல்லி பார்க்கணும். அதுக்கப்புறம் ரிவிஷன் என்ன, ஆடிங் க்ரைட்டீரியா யார் எந்த இதை யூஸ் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு கிரியேட்டர்னு இப்போ போட்டு அவங்களோட பேரில் ரிலேட்டடான அது எக்ஸாம்பிளுக்கு ஒரு குயிக் ஸ்டார்ட் எனக்கு கிரியேட்டர் வந்து நானாக இருந்தேன்னா நான் என்னென்னலாம் கிரியேட் பண்ணால் அது எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எடுத்து வரோம். அதுக்கப்புறம் ஒர்க் ஸ்பேஸு, எந்த ஒர்க் ஸ்பேஸு நம்மளோட மல்டிபிள் டீம் லெவலில் இருந்தாலும் மல்டிபிள் ஒர்க் ஸ்பேஸ் காமிக்கும், அதுலேருந்து எடுத்து வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிக்குங்கிற ஏரியாவை பார்ப்போம். இந்த பப்ளிக்னு நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நிறையா பார்ட்ஸ் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து விசிபிள் ஆகிட்டு இருக்கு. இந்த ஒவ்வொரு இதுலேயும் டாக்குமெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த குளோபல் ஐக்கான் வந்து விசிபிள் ஆகிட்டே தான் இருக்குது. எல்லா இதுலேயும் நீங்கள் கீழே டாக்குமெண்ட் விசிபிள் ஆகிட்டே இருக்குது. இது யார் கிரியேட் பண்ணால் அதுக்கு எத்தனை லைக்ஸு, அதோட இது லிங்க்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதுக்கு லேபிள்ஸ்லாம் கூட போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வியூ டீட்டெயில்ஸும் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா பப்ளிக் டு ஆல் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு வந்து விசிபிள் ஆகும். இப்படியும் கிளிக் பண்ணி இந்த சைடும் வர வைக்கலாம். ஆனால் வந்து இங்கே மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலும் இந்த சைடும் வர வச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நேம் வந்து ஷார்ட் ஆர்டர் பண்ணோடனே இங்கே வந்து குளோபல் ஐக்கானோட பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேப் மாதிரி சிம்பிள் ஆகிட்டு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சப்ஸ்கிரைபர், அதாவது எஜுகேஷனுக்காக வந்து ஒரு சில பேர்லாம் வந்து இந்த ஆன்ஷேப் வந்து வாங்கியிருப்பாங்க. அவங்களாம் வந்து கிரியேட் பண்ணுறதும் அவங்களாம் கிரியேட் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ஐக்கானோட வந்து நம்மளுக்கு வந்து டாக்குமெண்ட் வந்து விசிபிள் ஆகிட்டு இருக்கும். இந்த கேப் சிம்பிளோட இதை வச்சு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இது வந்து எஜுகேஷன் அவங்க கிரியேட் பண்ண டாக்குமெண்ட்னு சொல்லிட்டு.